கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் மூலமா நிறைய வார்னிங்க கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனாலும் உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்புறானா? இனி அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நிறைய வார்னிங், நிறைய வார்னிங், நிறைய வார்னிங். இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. அது நச்சன. இனி இந்த தாகோனை தூக்கி வைக்க முடியாது. இனி உனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, விரல் நீட்டுதலும் இல்லை, நிவச்சொல்லும் இல்லை. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் பிரவேசிக்கிற யாவரும் அந்த அஸ்தோத்தில் இருக்கிற இனி அந்த வாசற்படிய இனி யாரும் மிதிக்காத அளவுக்கு கர்த்தர் ஒரு யுத்தத்தை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா இருந்தீங்க. கர்த்தர் அநேக 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 வாசல்களை பூட்டி போடுகிறார். பராக்கிரமசாலியாய் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அப்படியே கைகளை உயர்த்தி, சில வீட்டுல ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக செபிக்க ஏவப்படுகிறேன். இது நடக்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உங்க குடும்பத்தினர் பார்க்க போகிறார்கள். ஓ, தாகோனின் கோயில் பூட்டப்பட போகிறது.